ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அனிமேட் சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்வாவோட 10th எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்து பாருங்க, அப்பதான் இந்த வீடியோ புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ டயானா கிட்ட கேட்டு அந்த இம்மோர்டல் கிங் ஃபிரேக்மெண்டோட செகண்ட் பீஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பான். அப்புறமேட்டுக்கு ஒரு சுடுகாட்டுக்கு போனா அங்க டைபிள் அப்படிங்கிற ஒரு வேம்பையர் இருந்திருக்கும். நம்ம ஹீரோ அவனை போட்டு தள்ளிட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம ஸ்கெலிட்டன் ஹீரோவும் அந்த இம்மோர்டல் கிங் ஃபிரேக்மெண்டோட செகண்ட் பீஸ் எடுத்து அப்சர்வ் பண்ணிருப்பான். நம்ம ஹீரோவும் டெமிலிச்ல இருந்து ஆர்க்லிச்சா எவால்வ் ஆயிருப்பான். அந்த விர்ரக் அப்படிங்கிற வேம்பையர்லாம் நம்ம ஹீரோ மிரண்டு போய் பார்த்துட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோவும் ஓவர் பவரோட போஸ் கொடுத்துட்டு நின்னுட்டு இருந்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம அசுண்டோ சிட்டிக்கு பக்கத்துல இருக்க காட்டுல 2 பேத்த காட்டானுங்க. அதுல அந்த குதிரை கீழே இருக்கணும். என்னது இது ஃபயரா? இந்த டார்க் ஃபயர் அசுண்டோ சிட்டில இருந்து தான் வருது அப்படின்னு பாக்குறான். அந்த ஃபயர் அங்க இருக்கிறதுனால அந்த காத்தை யாராவது இன்ஹேல் பண்ணாங்களா கூட அவங்களுக்கு இரும்புல வருது. அப்ப அந்த குதிரை மேல இருந்தோம்னா இந்த டார்க் ஃபயரான சாம்பலை பிடிச்சி பார்த்து இல்ல இது ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு, நம்ம உடனே சர்ச்சுக்கு ரிட்டர்ன் ஆகி இத பத்தி சயின்டிஸ்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. இது ஒன்னும் நார்மலான ஃபயர் சாம்பல் இல்ல, இது கண்டிப்பா அந்த டெவில் இம்மோர்டல் கிங்கோட ரெக்ரேஷன் ஆட்டம் இருக்கு அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த விர்ரக் அப்படிங்கிற வேம்பையரும் இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, அவன் நம்மளோட 5 மடங்கு இல்ல 10 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கான், இவனை நம்மளால சமாளிக்கவே முடியாது அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து நீங்க இப்ப அண்டேத் ஆர்க்லிச்சா இருக்கீங்க, அப்புறமேட்டுக்கு சக்சஸ்ஃபுல்லா 2 இம்மோர்டல் கிங் ஃபிரேக்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணிட்டீங்க, இன்னும் ரிமைனிங் ஒரு இம்மோர்டல் கிங் ஃபிரேக்மெண்ட் இருக்கு. அப்புறமேட்டுக்கு உங்க யூனிக் ஸ்கில்லான சின்சிஸ்டர் விஸ்டம் அப்புறம் ஃபார்பிடன் நாலேஜ் 2 ஸ்கில்லும் சேர்ந்ததுனால உங்களுக்கு டார்க் மேஜிக்ல இருக்க எல்லா மேஜிக்கை பத்தியும் தெரியும், உங்களுக்கு தெரியாத ஒரு டார்க் மேஜிக் கூட இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு நோட்டிபிகேஷன் வருது. அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த மொட்டையிட்ட இருந்து அட்டைப்பட்ட ஸ்டாஃபை சமன் பண்ணி இன்னைக்கு உங்க எல்லாத்தோட கதையும் முடிக்க போறா அப்படின்னு ஏதோ கருப்பு கலர்ல புகை மாதிரி அவங்களை நோக்கி அனுப்புறான். அப்ப அந்த விர்ரக்கும் என்னடா இது பிளாக் ஸ்மோக், அவன் இப்ப என்னடா பண்ண போறான் அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த விர்ரக் பின்னாடி இருக்க இன்னொரு வேம்பையரும் லார்ட் விர்ரக் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், நாம இங்க இருந்து திரும்ப போறதா நல்லது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் இதெல்லாம் நீங்க முன்னாடியே யோசிச்சிருக்கணும் அப்படின்னு அந்த விர்ரக் பின்னாடி இருந்த வேம்பையரை பிடிச்சிருக்கான். அவனும் என்ன காப்பாத்துங்க லார்ட் அப்படின்னு கத்துறான். அப்ப அந்த விர்ரக்கும் என்னது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இல்ல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, இங்க இருந்து நான் தப்பிக்கிறதுக்கு வழி தேடணும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட டார்க் நீடல் எல்லாம் வந்து அந்த விர்ரக்க அட்டாக் பண்ணுது. அப்ப அந்த விர்ரக்கும் என்னடா பவர் இது அப்படின்னு வழியில கத்துறான். அப்ப நம்ம ஸ்கெலிட்டன் ஹீரோ வந்து டே நீ பியூர் பிளட் வேம்பையர்லயே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க, உன்னோட பிளட்டை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த விர்ரக்கும் நம்ம ஹீரோவை பார்த்து அந்த இம்மோர்டல் கிங் ஃபிரேக்மெண்ட்டை இவன் அப்சர்வ் பண்ணதுனால ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். அப்புறம் இவனோட டார்க் மேஜிக்கும் ரொம்பவே பயங்கரமா இருக்கு, இப்ப இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப அந்த விர்ரக்கு பின்னாடி இருந்து என்னது தப்பிச்சு போறியா, நாங்க ஒன்னும் தனியா இல்ல அப்படின்னு நம்ம வேம்பையர் ஹீரோ வந்து அந்த விர்ரக்கோட பிளட் அப்சர்வ் பண்ணிட்டான். அந்த விர்ரக்கும் செத்துட்டா நடக்குது. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட என்டிட்டி கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிருச்சு, இப்ப உங்களோட பிளட் லைன் லோ பிளட் வேம்பையர்ல இருந்து இப்ப பியூர் பிளட் வேம்பையரா எவால்வ் ஆயிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவோ நைஸ், இப்ப நான் பியூர் பிளட் வேம்பையர் ஆயிட்டேனா, டே தக்காளி உங்க வேம்பையர்ல கடைசி வேம்பையர் வரைக்கும் நான் கொன்னு சாப்பிடுவோம் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த காட்டுல இருந்து ரோசாலிகா அப்புறம் இன்னும் ஒரு 5 வேம்பையர் தப்பிச்சு வராங்க. அப்ப ரோசாலிகாவும் லேடி ஃப்ரிட்டா இப்ப நாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு வந்து லேடி ஃப்ரிட்டா எங்களை மன்னிச்சிருங்க, எங்களால ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கிறா. அப்ப அந்த ஃப்ரிட்டாவும் லார்ட் விர்ரக் தோத்துட்டானா, இப்ப நீங்க மட்டும் தான் உயிரோட இருக்கீங்களா அப்படின்ட்டு அந்த வானத்துல பறந்துட்டு இருந்த நெருப்போட சாம்பலை பிடிச்சி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஃபயர் மானாவா அப்படின்னா நம்ம எனிமி நம்மளோட ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிருக்கான் அப்படின்ட்டு இப்ப சன்ரைஸ் ஆயிருச்சு, நாம சன்செட் வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணலாம், அப்புறமேட்டுக்கு நம்மளோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிறா. அப்புறமேட்டுக்கு அந்த சிட்டில யாரோ ஒருத்தன் டே எல்லாம் முடிஞ்சு போச்சுடா, இப்ப நம்ம என்ன பண்றது, இல்ல நம்ம கதையும் முடிய போதுரா அப்படின்னு ஓடி போய் டே அந்த வேம்பையர் எல்லாம் யாரோ கொல்றாங்க, கிட்டத்தட்ட முக்காவாசி வேம்பையரை கொண்டுட்டாங்க, மீதி இருக்க வேம்பையர் எல்லாம் தப்பிச்சு போயிடுச்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ போய் அங்க வந்தாலும் அவனோட கையை பிடிக்கிறான். அவனும் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் அவனும் அந்த ரூம்ல இருந்து கதற சத்தம் மட்டும் தான் கேக்குது. இவனுங்க எல்லாம் அந்த வேர்கோலி ஆர்கனைசேஷன்ல மீதி இருக்கவனுங்க, நம்ம ஹீரோ இவனுங்க எல்லாத்தையும் சமாளிச்சுட்டான். அப்புறமேட்டுக்கு நம்ம வேம்பையர் ஹீரோவும் ஒரு சின்ன மெர்சனரி குரூப் ஹையர் பண்ணி நம்ம ஹீரோ அப்புறம் டயானா அப்புறம் டயானோட பிரதர் எல்லாருமே அந்த சிட்டி விட்டு வெளியே போறதுக்காக ஒரு ஃபாரஸ்ட்ல உட்காந்து சமைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஏதோ மீட் மாதிரி 2 செஞ்சுட்டு அவ்வளவுதான், இப்ப கடைசியா பெப்பர் சேர்த்தா இந்த டிஷ் தயாராயிருச்சு அப்படின்னு அவங்களுக்கு சாப்பிட கொடுக்குறான். அப்ப டயானாவும் ஆரோனும் சந்தோஷத்தோட உச்சத்துல என்னது இவ்வளவு டெலிஷியஸான சாப்பாடா, இது எங்களுக்கா அப்படின்னு நம்ம ஆரோன்லாம் சொல்லே ஊத்துறான். அப்புறம் அவங்க 2 பேரும் சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த டிஷ் ரொம்பவே சூப்பரா இருக்கு, எங்களுக்கு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பரவாயில்லாம் எல்லாத்தையும் சாப்பிடுங்க அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் அவங்கள பார்த்து இவங்க இந்த சின்ன வயசுல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க, இந்த சிட்டினாலதான் இவங்களுக்கு ரொம்பவே பெரிய சுமை இவங்க முதுகு மேல இருந்து இருக்கு, இப்ப இவங்க ஃப்ரீ ஆயிட்டாங்க அப்படின்னு டயானா உன் அங்கிளோட ஷாப்பு ஈஸ்ட் சைட்ல இருக்க ரஃபீலா அப்படிங்கிற சிட்டில தானே இருக்கு அப்படிங்கிறான். அப்ப டயானாவும் ஆமா அப்படின்ட்டு எங்களை பார்த்தா எங்களோட அங்கிள் சந்தோஷப்படுவாரா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, இந்த பிளான் ஒர்க் ஆகல அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து இவங்களை
பாத்துக்க சொல்லணும் அப்படின்ட்டு இவங்களுக்கு இப்பவே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் வளர்ற வரைக்கும் நீங்க பாதுகாப்பா இருந்தா போதும். அப்புறம் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்து ரொம்ப நாள் ஆகுது. நான் இந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட லைஃபே சேஞ்ச் ஆயிருச்சு அப்படிங்கிறான். அப்புறம் டயானாவும் நம்ம ஹீரோவை பார்த்து, மிஸ்டர் நீங்க ஓகே தானே, உங்களுக்கு ஏதாவது பிளட் வேணுமா அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, நான் ஃபைன் தான் அப்படின்னு சிரிக்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஸ்கெலிட்டன் ஹீரோவும் இந்த சிட்டில இருந்த மீதி வேம்பையர் எல்லாம் கொண்டுட்டான். அப்புறமேட்டுக்கு அந்த சுடுகாடை மறுபடியும் காட்டுறாங்க. அப்ப அங்க இருக்க அண்டத்துல ஒரு போர்ட்டலுக்குள்ள போகுது. நம்ம ஹீரோவும் நான் என்னோட பாக்கெட் டைமென்ஷனை கிரியேட் பண்ணிட்டேன். என்னோட சின்சிஸ்டர் விஸ்டமும் ஃபார்பிடன் நாலேஜும் சேர்ந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் ஃபியூச்சர்ல இந்த பாக்கெட் டைமென்ஷனை எர்த்ல கூட ஓபன் பண்ண ட்ரை பண்ணும் அப்படிங்கிறான். அப்ப மேல பார்த்தா நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு யாரோ ரெடி ஆகுறாங்க. அவனும் செத்து போடா அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டான். நம்ம ஹீரோ என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த அட்டாக் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருச்சு. அப்போ ஒரு வேம்பையர் வந்து, உன்னால ரொம்ப நாள் இந்த சிட்டில இருக்க முடியாது, எனக்கு நீ வெறும் சின்ன புழு மாதிரி தான் அப்படின்ட்டு, சரி சொல்லு நீ உண்மையிலேயே அந்த ஆஃப் அபிஸ் ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பரா அப்படின்னு கேக்குறான். இவனோட பேரு ஓல் பார்கோசிலிக். இவன் வந்து ஒரு ட்ரூ பிளட் வேம்பையர். அப்ப நம்ம ஹீரோவும், ஆமாண்டா நீ சொல்றது கரெக்ட், என்னோட பேரு ஹான்ஸ், நான் ஆஃப் அபிஸ் ஆர்கனைசேஷன்ல ஒரு மெம்பர் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஓல் பார்கோசிலிக் அப்படிங்கிற வேம்பையரும், டே இல்ல நீ பொய் சொல்ற, அந்த ஆர்கனைசேஷனை ஏற்கனவே ஃபுல்லா அழிச்சிட்டாங்க, நீ அந்த இம்மோர்டலிங் ஃபிரேக்மெண்ட்டை திருடிட்டு வந்த ஒரு சாதாரண ஸ்கெலிட்டன் தானே அப்படின்ட்டு நீ என்னவா வேணா இருந்துக்கா, ஆனா இன்னைக்கு என்னோட கையில கண்டிப்பா உன்னோட சாவு நிச்சயம்டா அப்படின்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அப்ப நம்ம ஹீரோவும் அவனோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சுட்டு, டேய் நீ என்ன கிட்டத்தட்ட அட்டாக் பண்ணிருப்ப அப்படிங்கிறான். அப்ப அந்த அவுல் பேர்கோசலிக்கும், டேய் நீ எப்படா தப்பிச்ச அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, நீ கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்க, ஆனா உண்மையான ட்ரூ பிளட் வேம்பையரோட பவர் உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு பேரியர் மேல போயிடுச்சுட்டு, என்னடா இது அப்படின்னு பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ சுத்தி அவனுங்களும் ஒரு பேரியர் போட்டு, டேய் உன்னால இங்க இருந்து ஈஸியா தப்பிச்சு போக முடியும்னு நினைச்சியா, இவங்க எல்லாம் என்னோட கிளான்ல இருக்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிளட் மேஜர்ஸ், இவங்க போட்ட பேரியர்ல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும், என்னால இந்த பேரியரை பிரேக் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன், ஆனா இதை ட்ரை பண்ணி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஏன்னா என்னோட புது பவரை யூஸ் பண்ணி நான் என்ன நல்லா பழகல அப்படிங்கிறான். அப்ப அந்த அவுல் பேர்கோசிலிக் அப்படிங்கிற வேம்பையரும், டேய் இன்னைக்கு உன்னோட எலும்பை ரெண்டா பிச்சு எடுத்து அந்த ஃபிரேக்மெண்ட்டை தனியா எடுக்கிறா அப்படின்னு ஏதோ பிளட்டாலான கை மாதிரி அங்க இருக்க மேஜி கிட்ட சொல்லி நம்ம ஹீரோவா அட்டாக் பண்றான். அப்ப நம்ம ஹீரோவும் நிலைமை ரொம்ப மோசமா வரதுக்குள்ள நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ட்டு, டேய் குட்டி பையா என் பேரு நல்லா ஞாபகம் வச்சுக்கா, என்னோட பேரு ஹான்ஸ், நான் ஆஃப் அபிஸ் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவன், உன்னோட சாவு என் கையில தான், நான் இந்த டைம் இங்க இருந்து போறேன், ஆனா கண்டிப்பா திரும்பி வருவேன்டா அப்படின்ட்டு ஒரு அக்மார்க் வில்லன் எப்படி தப்பிச்சு போவானோ அந்த மாதிரி நானும் தப்பிச்சு போறேன், இதுதான் என்னோட ஸ்டைல் அப்படின்ட்டு டிஸ்மிஸ் ஹான்ஸ் அப்படிங்கிறான். அப்ப அந்த வேம்பையர்ஸ் அட்டாக் பண்ணதுல அங்க ஒரு பிளாஸ்ட். அப்ப அங்க இருக்க ஒரு மேஜம், டேய் இப்ப அவன் என்னடா சொன்னான் அப்படின்னு ஷாக் ஆகுறான். இன்னொரு மேஜம், டேய் அது என்னடா சத்தம் அப்படிங்கிறான். அப்ப அந்த அவுல் பேர்கோசலிக் அப்படிங்கிற வேம்பையரும், டேய் இப்ப இங்க என்ன நடந்துச்சு, அவன் எப்படா நம்ம பேரியர்ல இருந்து தப்பிச்சு போனான் அப்படின்னு வாயை பொளக்குறான். அப்ப அவனுங்க டீம்ல இருக்க ஒரு வேம்பையரை ஏதோ ஆரோ வந்து அட்டாக் பண்ணுது. அப்ப அந்த அவுல் பேர்கோசலிக்கும் ஷாக் ஆயிட்டு, இது வந்து இந்த சில்வர் ஆரோ, இது அந்த பெலடின்ஸ் தானே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறான். அப்ப அங்க இருக்க இன்னொரு வேம்பையரும், மயிலாடு நாம இப்ப பெரிய பிரச்சனையில இருக்கோம், அந்த டிவைன் குரூப்பான பெலடின்ஸ் நம்மள அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னு கத்துறான். அப்புறம் நிறையவே சோல்ஜர்ஸ் வரானுங்க, இவனுங்களாம் அந்த சர்ச்சில இருந்து வரானுங்க நடக்குது. அப்ப அந்த அவுல் பேர்கோசலிக்கும், இல்ல இவனுங்க நம்ம கிட்ட வந்துட்டானுங்க அப்படின்னு அந்த பைத்தியக்கார லீச்சு, அவனை மட்டும் நான் சும்மாவே விட மாட்டேன், இனிமே இந்த சிட்டில இருக்கிறது நமக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான், அந்த ஹான்ஸை தேடி பிடிச்சி என் கையிலேயே கொல்லுவான் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு எர்த்ல நம்ம ஹீரோவோட அபார்ட்மெண்ட் காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும், பரவாயில்லடா நீ இன்னும் உயிரோட தான் இருக்க, இது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஸ்கெலிட்டன் அவதாரம், டேய் இந்த மாதிரி அவதாரை டிஸ்மிஸ் பண்றது நம்ம கேம்ல சீட் கீயை யூஸ் பண்ற மாதிரியே இருக்கு, ஆனா இது ரொம்பவே சூப்பரா இருக்குடா அப்படிங்கிறான். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு, நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.